நோலா ஓக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூதாட்டி 1901-2 அந்த வருடங்களில் பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்க. அமெரிக்காவில் கான்சஸ் மாகாணத்தில் பிறந்தவங்க. அவங்க ரொம்ப படிக்கிறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காங்க. அவங்க கல்லூரிக்கு போகும்பொழுது அவங்களுடைய குடும்ப சூழ்நிலை, அவங்க வயல்வெளிகளை பார்த்துக்கணுங்கிறதுக்காக படிப்பு பாதியிலே நிறுத்திடுறாங்க. அதுக்கப்புறம் குழந்தை குட்டி பேர குழந்தைகள் அது மாதிரி வாழ்க்கை போயிட்டே இருக்குது. அவங்களுடைய 90 வயதுகளில் திருப்பி படிக்கணும் அப்படின்னு ஒரு உத்வேகத்தோடு படிக்க ஆரம்பிக்கிறாங்க. காலேஜில் சேர்றாங்க. அவங்களுடைய 95வது வயதில் அவங்களுடைய பேச்சுலர்ஸ் டிகிரி ஹிஸ்ட்ரியிலையும் இங்கிலீஷ்லேயும் அவங்க வாங்குறாங்க. அதுக்கப்புறம் 98வது வயதில் மாஸ்டர்ஸ் டிகிரி இன் லிபரல் ஸ்டடீஸும் முடிக்கிறாங்க. 98 வயசில் எதுக்கு நீங்கள் படிக்கணும், இதுக்கு மேலே படித்து என்ன பண்ண போகிறீங்க, எது உங்களை இப்படி படிக்கணுங்கிறத தூண்டுச்சு அப்படின்னு கேட்கும்பொழுது அவங்க சொல்கிறாங்க, எனக்கு வயசாகிறது உண்மை தான். என் வயசு ஃபிசிக்கலாக நான் பண்ணுற உடல் மூலமாக நான் செய்யக்கூடிய அத்தனை விஷயங்களையும் லிமிட் பண்ணலாமே ஒழிய என்னுடைய மூளையை அது வரையறுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. என் மூளைக்கு நான் வேலை கொடுத்துட்டே இருக்கலாம், என் மூளை கற்றுக்கொண்டே இருக்கலாம். அதற்காகத்தான் நான் இதை படிக்க ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. படிக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதுக்காக மட்டும்தான் படித்தேன் அப்படிங்கிறாங்க. அவங்க கிராஜுவேட் ஆகிற அதே வருடம் அவங்களுடைய பேத்தியும் சேர்ந்து கிராஜுவேட் ஆகிறாங்க. அவங்கள விட ஆல்மோஸ்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவங்கள விட மினிமம் 70 வயசு கம்மியானவங்களாக இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட நோலா ஓக்ஸ்க்கு நடுவில் தான் நாமளும் வாழ்ந்துட்டுருக்கோம். இதே மாதிரி நாம் நிறைய பேர் நம்ம வாழ்க்கையிலையும் பார்த்துருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டே இருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயத்த அவங்க மூளையில் போட்டு திணிச்சிட்டே இருப்பாங்க. நமக்கே சமயத்தில் ஆசுவாசப்படுத்திக்கங்க, எதுக்கு இவ்வளோ கற்றுக்குறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். ஆனாலும் அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம், அந்த மூளையை ஆக்டிவாக வச்சுக்கணும், இது கற்றுக்கிறது எனக்கு சந்தோஷத்துக்காக மட்டுமே நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா. அவங்களுடைய மனம் ரொம்ப வளமாக இருக்கும், அவங்களுடைய மூளையும் ரொம்ப பலமாக இருக்கும் அப்படின்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். நம்மளை விட இளையவர்கள்கிட்ட பேசும்பொழுது நம்ம சொல்லுவோம், அதுவும் படிக்கிற வயதில் இருக்கவங்க கிட்ட சொல்லும் பொழுது, நீ படிப்பு தான் ரொம்ப முக்கியம், அது உன் வாழ்க்கையே மாற்றிடும், உன்னை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடும், படி, உன்னுடைய திறமை உனக்கே தெரியல, எனக்கு நல்லா தெரியுது உன் திறமை, ஏன் நீ உன்னை குறைச்சி மதிப்பிடுற அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லி ரொம்ப அவங்கள உற்சாகப்படுத்தி அவங்கள படிக்க சொல்லுவோம். இப்படி சொல்கிற நாம் நம்மளுடைய திறமைக்கு ஏற்ற மாதிரி, நம்மளுடைய பொட்டென்ஷியலுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோமான்னு ஒரு தடவை யோசித்து பார்க்குறோன்னு நான் நினைக்கிறேன். ஆங்கிலத்தில் ரொம்ப அழகான ஒரு ஃப்ரேஸ் உண்டு, டோன்ட் கட் கார்னர்ஸ் அப்படின்ட்டு. சிம்பிளாக சொன்னோன்னா, ஷார்ட்கட் எடுக்காதீங்க. திறம்பட செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை சீக்கிரம் முடிச்சுடணும், திருட்டுத்தனமாக முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்கட் எடுத்து செய்யாதீங்கிறதா டோன்ட் கட் கார்னர்ஸ். மற்றவங்களுக்கு சொல்லும் பொழுது உங்கள் திறமை உங்களுக்கு தெரியலையா, நல்லா படிங்க, நல்லா முன்னேறுங்கன்னு சொல்கிற நம்மளுடைய திறமையும் நம்ம நல்லா புரிஞ்சுட்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம்.